ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குஸ்கா சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல குஸ்கா ஒரு 3/4 கிலோ அரிசிக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, குருமிளகு, ஜீரகம். நம்ம 3/4 கிலோக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி, புதினா மல்லி தேவையான அளவு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். நெய் 20 பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அப்புறம் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய். அப்புறம் 2 பச்சை மிளகாய். ஓகேவா? இப்போ அப்புறம் 3/4 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கிறேன். நம்ம சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த குக்கரை வச்சு அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா தான் பார்த்துக்குங்க, காஞ்சிருச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடயே நெய் கொஞ்சம், ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் வைக்கலாம் கடைசியில் போடுறதுக்கு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம இதில் வச்சுருக்கோம் இல்லையா, பட் இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட அதை போட்டுருங்க. பொரியுது, நல்லா பொரியுதா? அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2. நல்லா வணங்கிட்டோம். இந்த வெங்காயம் இருக்கும், அது வெங்காயத்தை அதையும் போட்டணும். வெங்காயம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற அடுத்ததுக்கு இந்த புதினா மல்லி இருக்கிறது இதையே போட்டுடணும். அதை கூடயே நல்லா வந்துட்டு குஸ்காவுக்கு தக்காளி ஜாஸ்தி போடாது. ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அந்த தக்காளி போட்டு வாங்கிடுச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போடலாம். அதை வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஊற்றிட்டு காணும். இது கூட அரைச்சி வச்சு தேங்காய் வெளில கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கலராகவும் இருக்கும். அப்புறம் உப்பு தேவையானது போடுறது காய வச்சிடலாம். அவ்வளோதான். குஸ்கருக்கு தேவையானதெல்லாம் தாளித்து விட்டாச்சு. இன்னும் ஒரு லைட்டாக ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அரிசியை கழுவி இதில் போட்டு குக்கரை மூடி போட்டு விசில் 2 விசில் வந்து இறக்குனா குஸ்கா ரெடி. இறக்கி திறந்து அப்புறம் இந்த மீதி இருக்க நெய்யை மேலே ஊற்றி கிளறி விட்டு வச்சோம்னா குஸ்கா ரெடி. ஓகே இருக்கும். பார்க்கலாம். லைட்டாக கொஞ்சமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மக்களை இப்போது நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விசில் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தால்ச்சா அதை செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? வெங்காயம், புதினா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறது, அப்புறம் தேங்காய், அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் முட்டைக்கோஸ் தேவைன்னா போடலாம், இல்லை உங்களுக்கு விருப்பம் தான், இது தேவையில்லை. அப்புறம் வாழைக்காய். அப்புறம் இது கூட வேணும்னா நீங்கள் வந்து கறி சிக்கனாக அதை மாட்டணும். இந்த இதெல்லாம் இருக்கிற இதை துண்டு கறி துண்டு எலும்பு துண்டு போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இது வந்து சிக்கன் மசாலா, வந்து சாம்பார் பொடி போட்டு. என்னோடய சிக்கன் மசாலா சாம்பார் பொடி போட நினைக்காதீங்க, அது போட கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி. அப்புறம் ஃபஸ்ட்டு இதே போல் ஏலக்காய், லவங்கம், பட்டை, இதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இதுக்கு பற்ற வச்சு பக்கம் வச்சிடலாம். வச்சுட்டு காஞ்சோன்னு எண்ணெய் வச்சுக்கலாம். இது வந்து ஜாஸ்தி வேண்டியது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. காயும்
கை வச்சு பார்த்திங்கன்னா அனல் அடிக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சு வச்சு அது கூட வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து குக்காக செய்யறது இல்லை பிரியாணி செய்யணும் சரி, தாக்கா செய்யணும் சரி, இஞ்சி பூண்டு வச்சு தக்காளி வெங்காயம் வதங்காதுக்காக கடைசியில் தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் அடுப்பு தேங்காய் இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும்.